ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே வீலாகில் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதுக்கப்புறமா அஸ்வந்த் அவங்க அப்பாவும் இதோ கடைக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்து துணி ஊற வச்சுருக்கேன். இல்லை நான் தான் துவைக்கணும். இப்போ துவைச்சி திரும்பி காய வச்சுட்டு மதியம் கிரில் சிக்கன் வீடியோ பார்க்கலாம். அஸ்வந்த், சிக்கன் வாங்க போறியா? அஸ்வந்த் சிக்கன் வாங்க கிளம்பிட்டாங்க. பாய். இது பிரியாணிக்கு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். மசாலாலாம் போட்டோம்லாம். இது கிரில் சிக்கன் நம்ம வெளியில் நெருப்பு மூட்டி செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். பாய். பிரியாணிக்கு மசாலா தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. 1/2 கிலோ கறி தான் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். கிரில் சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். மெத்தி கொஞ்சம், சால்ட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா பிசைஞ்சாச்சு. சிக்கன் எடுத்து ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணிடலாம். மசாலா தடவி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஊற வச்சுக்கலாம் ஒரு 1 மணி நேரம். மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. பிரியாணி தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தனிஷா, மாம்பழம் சாப்பிட்றியா? அந்த எடுத்துக்கு கீழே கொட்டாம தனிஷு, கீழே உட்காந்து மாம்பழம் சாப்பிடு. கீழே உட்காந்து. தனிஷா, மாம்பழம் நல்லா இருக்கா? தனிஷாம்மா கீழே உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்டு சொல்லலாம். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா மாம்பழம்? தனிஷா, மாம்பழம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படி சொல்லு. வெங்காயம் கட் பண்றேன்னு மாம்பழம் சாப்பிட்டு இருக்க. என்னப்பா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு டிவி பார்த்துன்னு இருக்க? மாம்பழம் நல்லா இருக்கா? அப்பா காவூட்டு. ஏன் அப்பா காவூட்டு? ஆவூட்டு கொடுக்க மாட்டியா? ஏம்மா மாம்பழம் கொடுக்க மாட்டா? சரி, அண்ணா காவூட்டு. அண்ணா காவூட்டு. தனிஷா, அப்பா காவூட்டு. கொடுக்க மாட்டியா? நம்ம
தோட்டத்தில் பாருங்கள் புதினா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. இப்போ இதுக்கு பிரியாணிக்கும் கிரில் சிக்கனுக்கும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். புதினாவை வந்து எப்போ கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வளரும். நமக்கு தேவையானதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம வளர்த்த செடியிலேருந்து பறித்து நம்ம சமைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டியா அச்சிச்சோ கீழே கொட்டிடுச்சா? சரி அம்மா எடுத்துக்கிறேன், விடுடி செல்லம். அம்மா எடுத்துக்கிறேம்மா. அறிவு பொண்ணுடி இது. கீழே போட்டதை அந்த அம்மா எடுத்து வைக்கிறாங்க மேலே. கொடு, அம்மா எடுத்துனார். சரி கீழே வந்துச்சு, விட்டுரு அம்மா எடுத்துக்கிறேம்மா. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாமா? மாம்பழம் நல்லா இருந்துச்சா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே எடுத்து வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ புதினா கிள்ளியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவை கிள்ளிட்டு இந்த காம்பை வந்து நம்ம திரும்பவும் தண்ணியில் போட்டு இதை நட்டு வச்சாலே மறுபடியும் வளரும். நான் இதை திரும்பவும் நட்டு வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். தண்ணியில் போட்டு வேர் வந்தவுடனே நம்ம மண்ணில் வந்து புதைச்சிடணும். புதைச்சி வச்சிட்டோன்னா நல்லா வளரும். நான் நடும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். 2 கட்டு புதினா இருக்கும். இது நான் இந்த மாதிரி 4-5 குச்சி தான் நட்டு வச்சேன். நமக்கு எவ்வளோ புதினா கிடச்சிருக்கு பாருங்கள். 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செய்ய போகிறது அம்மாவும் பிள்ளையும் தான். ஆமாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகா, தக்காளி, மசாலா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க செஞ்சிடலாம். ஏலக்காய், பட்டை, கல்பாசி, லவங்கம், ஜாதிபத்திரி, மராட்டி மூக்கு, நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெயில் செய்ய போகிறோம் நாங்கள். கடலை எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து 5 ஆனியன் வந்து நல்லா பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அரிசி நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முட்டை வேக வச்சுக்கலாம். முட்டை வெந்துட்டு இருக்கட்டும். பச்சடிக்கு ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சடிக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அஸ்வந்துக்கு வெள்ளரிக்காய் போட்டால் பிடிக்காது. அதனால் நாங்கள் வெள்ளரிக்காய் போடல. எல்லாம் இங்கே சமைச்சிட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? டிவி பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? முன்னாடி பண்ணுற சொல்லும். டிவி பார்க்குறியா? பிரியாணி பண்ணலாம் வரியா? அடுத்த வருஷம்லாம் வந்துடுவாங்க நம்ம கூட பிரியாணிக்கு. என்னம்மா அங்கே மாற்றணுமா? ரிமோட் எடுத்து கொடுக்குது. பொம்மை சேனல் வைக்கணுமா? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு ஊற வைக்கும் போது 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் இதுவே போதும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம்.
புதினா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு 6 பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம முதல்ல ஊற வச்சுருந்தோம்ல மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, தயிர் இதெல்லாம் போட்டு அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் இது 2 ஸ்பூன் போதும், கரெக்டாக இருக்கும். தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகட்டும். 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். முட்டையும் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். அடிப்பிடிச்சு பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் எடுத்தேன், இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கிரில் சிக்கனுக்கு புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாம், 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம், 1 கைப்பிடி. இஞ்சி ஒரு 2 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு முழு பல்லு முழுசு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். அரைச்சாச்சு, ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். கிரீன் சட்னி ரெடி. கிரில்லுக்கு அவங்க அடுப்பு பற்ற வைக்க போயிருக்கிறாங்க, அப்பாவும் பிள்ளையும். நான் இங்கே கிரீன் சட்னி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா கொதிக்கட்டும். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பரா பிரியாணி ரெடி. எவ்வளோ அழகா வெந்திருக்கு பாருங்க, உதிரி உதிரியா. ரெடி ஆச்சா இல்லையா? நல்லா வெந்துச்சா? இன்னைக்கு கொஞ்சம் தீஞ்சிட்ட மாதிரி இருக்கு.
வீடியோவில் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது. தோலோட வேறு வாங்கல, தோல் இல்லாமல் தானே வாங்கணும். அதனால் ஸ்கின்னு கொஞ்சம் மேலே தீ தான் செய்யும். தோலோடு வாங்கியிருந்தோம்னா அந்த தோல் இதுவாக மேலே இதுவாக இருக்கும். அது செய்யவே உள்ள செய்யாது. நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஓகே. பசிக்குதா? இதோ ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? பிரியாணி, முட்டை, பச்சடி, அப்புறம் கிரீன் சட்னி, கிரில்லு எல்லாமே ரெடியாக இருக்காம சாப்பிடலாம். சண்டே மதிய லஞ்ச். சண்டே மதியம் லஞ்ச் ரெடி, சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பார்க்கலாம்.